மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிற முதல் நிகழ்வு இது. இந்த நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல இந்த கூட்டமைப்பு. மதுரையை ஒரு கலவர பூமியாக ஆக்க நினைக்கிற தீய சக்திகளுக்கு எச்சரிக்கையாகத்தான் இந்த நிகழ்வை நாம் கட்டமைத்திருக்கிறோம். பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் கட்டமைக்க விரும்பினோம், அரசு அதை விரும்பவில்லை. மக்களை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருப்பதாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை கௌரவப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், நம்மை பொறுத்தளவு சங்கரமடம் இந்து மதம் இல்லை, இந்து மதம் நம்மதம் இல்லை. நம்மை பொறுத்தளவு நம்முடைய வழிபாடுகளுக்கு அடையாளமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒரு இணக்கமாக சூழலை இதுவரை நீங்கள் யூடியூபில் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த ஓங்கார குரல் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா மூங்கிலடிகளார் அவர்களும் சத்யபாமா அவர்களும், இங்கே பிஷப் அவர்களும், ஹாஜியார் அவர்களும் மதுரை என்னவாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே கலவரம் இல்லை, எங்களுக்குள்ளே மோதல் இல்லை, எங்களுக்குள்ளே ஒட்டு இருக்கிறது, உறவு இருக்கிறது. வழிபாட்டால் வேறு வேறாக இருந்தாலும் மொழியாலும் இனத்தாலும் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிற மேடையாக இந்த மேடை உங்கள் மத்தியிலே இருக்குது நண்பர்களே. மேடை மட்டுமல்ல, மேடைக்கு கீழும் எங்கே மக்களை அமர வைப்பது என நாங்கள் யோசித்தோம். பொது இடம் பெரிய இடமாக இருக்கும், அங்கே வரவழைக்கலாம் என்று பார்த்தால் காவல்துறைக்கு மனமில்லை. ஆனால் 4ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு காவல் காப்பதற்கு அவர்களுக்கு மனம் இருந்தது. நீதிமன்றத்திற்கு மனமே இல்லை. 144 தடை உத்தரவு மதுரையில் இருக்கும் பொழுதே அனுமதி கொடுக்கிற அளவிற்கு சட்ட அறிவு நீதிமன்றத்திற்கிறது. ஆனால் இணக்கமாக இருக்கிறோம், இணக்கத்தை சீரழிப்பவர்களுக்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் இணக்கத்தை காக்க விரும்புகிறோம் என சொல்லி நீதிமன்ற படியேறினோம். நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என. இதை ஒரு தவறான முன்மாதிரியாக நாளைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வார்கள். நல்லிணக்கத்திற்காக அனுமதி கேட்டு போனால் உயர் நீதிமன்றம் அனுமதி தராது. ஏனென்றால் இணக்கம் என்பதே உயர்நீதிமன்றத்திற்கு உடன்பாடானதாக இல்லை என்பதாக தெரிகிறது. நம்மை பொறுத்தளவு ஒரு 100 ஆண்டு கால வரலாறு எதிர்த்து இருக்கிறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால வரலாறு, ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளைகள், சங் பரிவார அமைப்புகள், இந்து முன்னணியும் இந்து மகா சபாக்களும் இந்த மண்ணை பிளவுபடுத்துவதற்கு, இந்த மண்ணிலே இருக்கிற மக்களை பிளவுபடுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். உங்களுக்கு 100 ஆண்டு கால வரலாறு, ஆனால் இங்குள்ள தமிழர்களுக்கு இது நீண்ட நெடிய வரலாறு என்பதை நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் 100 ஆண்டு கால வரலாறை சுக்குநூறாக உடைத்தெறிகிற சக்தி இங்கே அமர்ந்திருக்கிற மேடையிலும் மேடைக்கு கீழும் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் 100 ஆண்டு கால வரலாறு என சொல்கிறேன் என்றால், வழிபாட்டால் நாட்டார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சைவ வழிபாடு, சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு, சுடலைமாடன் வழிபாடு, காளி மாரி என வழிபாடுகள் நம்முடைய மக்களிலே பல்வேறு வடிவங்களிலே இருக்கிறது. இங்கே மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஏதோ வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது. இந்த மண்ணிலே சாதி ஒடுக்குமுறை தாங்க மாட்டாமல், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பாக நாங்கள் உன்னை விட்டு வெளியேறுகிறோம் என வெளியேறித்தான் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இங்கே மதம் மாறி நின்றோம். அதைத்தான் சொன்னேன். மொழியாலும் இனத்தாலும் தமிழர்கள்
வழிபாட்டால் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தியை மதுரைக்கு முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். உங்களை பொறுத்தளவு நாங்கள் வெறும் பார்வையாளராக கருதவில்லை. நீங்கள் தான் பிரதிநிதிகள். மதுரையினுடைய வடக்கு மாசி வீதிக்கும், மதுரையினுடைய KK நகருக்கும், மதுரையினுடைய கோரிப்பாளையத்திற்கும், மதுரையினுடைய செம்மேரி சர்ச் பகுதிக்கும், மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், நாம் இணக்கமாக இருப்போம் என்கிற செய்தியை நீங்கள் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் கவிஞர் மார்ட்டின் முல்லர் சொன்னது போல, ஒவ்வொரு வீடாக எதிரிகள் வந்த பொழுது துணைக்கு நிற்க ஆள் இல்லை. முந்தா நாள் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று வரும் பொழுது அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே யாரெல்லாம் நாங்கள் இங்கே அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம், உறவாகத்தான் இருக்கிறோம். தர்காவில் ஆடு கோழி வெட்டினால் நாங்கள் அங்கே அதை உண்போம். யார் நேர்த்திக்கடன் என்றாலும் எங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். இங்கே இருக்கிற கிராமப்புறத்தார்கள் நேர்த்திக்கடனுக்கு இஸ்லாமியர்கள் வருவார்கள். இஸ்லாமியர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு கிராமப்புறத்து நாட்டார் வழிபாட்டு தெய்வ வழிபாட்டில் இருக்கிற மக்கள் நாங்கள் போவோம். எங்களுக்குள்ளே எந்த உரசல் இல்லை, நாங்கள் ஒட்டு உணர்வோடு இருக்கிறோம் என சொன்னவர்களுடைய வீடுகளை அடையாளம் கண்டு, வியாபாரிகளுடைய கடைகளை அடையாளம் கண்டு போய் அச்சுறுத்துகிற போக்கை பார்க்க முடிகிறது. அந்த அச்சத்தை விளக்க வேண்டிய, அந்த அச்சத்திலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. தமிழ் மண்ணினுடைய வரலாறு முருக வழிபாட்டை கொண்ட வரலாறு. அதை கையிலே எடுத்துக்கொண்டு சர்வசாதாரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மலையில் கீழே முருகன் இருக்கிறார், மேலே தர்காவிலே ஆடு கோழி வெட்டலாமா என. இன்றைய வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளிலும் வீட்டு நிகழ்ச்சிகளிலும் 4 பந்திகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு பந்தி சைவ பந்தி என சொல்லுகிறார்கள். அந்த அரங்கத்தில் 3-4 பந்திகளில் ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ தின்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஓரப்பந்தியில் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. எல்லோரும் அங்கே உணவு உண்டு விட்டு கை கழுவி விட்டு மணமக்களை வாழ்த்தி செல்லுகிறார்கள். முன்பெல்லாம் மிலிட்டரி ஹோட்டல் தனியாக இருக்கும், சைவ ஹோட்டல் தனியாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு செல்வீர்களே ஆனால் அந்த பலகைகளிலே பார்க்கலாம், உயர்தர அசைவம் அண்டு சைவம் இரண்டும் ஒரே உணவகத்திலே கிடைக்கும் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. எதிர்த்த டேபிளில் சிக்கன் சாப்பிட்றான், இந்த டேபிளில் தயிர் சோறு சாப்பிட்றான். அதனால் அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, வியாபாரமும் அவங்களுக்கு நல்லா நடக்குது, உணவு உண்பவர்களுக்கு பசியும் தீர்கிறது. அந்த அளவிற்கு ஒரு சகஜ சூழல், உணவை வைத்து ஒரு சகஜமான சூழல் நம்முடைய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் அந்த உணவை கையில் எடுத்து ஒரு கலவர செய்தியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் முதலிலே சொல்லி பார்த்தார்கள், இதை சிக்கந்தர் மலையாக்க பார்க்கிறார்கள் என. அது எடுபடவில்லை. இஸ்லாமியர்களுக்கு அது சிக்கந்தர் மலை, சமணர்களுக்கு அது சமணர் மலை, முருக பக்தர்களுக்கு அது முருகன் மலை. நம்மை பொறுத்தளவு மதுரைக்காரனுக்கு அது திருப்பரங்குன்ற மலை தான். எல்லோருக்குமே திருப்பரங்குன்ற மலை. அது எடுபடவில்லை. தமிழ்நாட்டிலே சென்சிட்டிவாக உணர்ச்சியை தூண்டும் வகையில் முருகன் கீழே இருக்கிறான், மேலே ஆடு கோழி வெட்டலாமா என்றால் உசிலம்பட்டி கள்ளர் சமூகம் இஸ்லாமியர்களாக மதம் மாறி இருக்கிறான். அவனுடைய உணவு பழக்க வழக்கம் தர்காவிலே குடியேறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் இங்கிருந்து இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள். நாம் வணங்குகிற தெய்வத்திற்கு சுருட்டோடு தான் கும்பிடுவோம் என்றால் சுருட்டோடு தான் கும்பிடுவோம், சரக்கோடு தான் கும்பிட வேண்டும் என்றால் சரக்கோடு தான் கும்பிடுவார்கள். நான் என்ன உணவு உண்கிறேனோ அதை என்னுடைய சாமிக்கும் படைப்பது என்பது தான் நம்முடைய கிராமப்புற தமிழர்களுடைய வழக்கம். அந்த வழக்கம் தர்காவிலும் பழக்கமாக மாறி இருக்கிறது. அதை நம்மையே நாம் உண்கிற உணவை அருவருப்பாக பார்க்க வைக்கிற, அருவருப்பாக சிந்திக்க வைக்கிற நிலைமை. ஐயோ அப்படியா அப்படின்னு யார் சொல்ல வைக்கிறான்னா, ஆடு கோழி பலி கொடுத்து நம்முடைய கிராம தெய்வங்களுக்கு யார் உணவை உண்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போகிறார்கள்.
அருமை தோழர்கள் ஒரு செய்தியை கொண்டு போனார்கள். முருகனை காப்போம், கருப்பனை காப்போம் என. கருப்பனை காக்க வேண்டிய பஞ்சாயத்து இங்கே இல்லை. ஆனால் கருப்பனுக்கு நாம் படைக்கிற உணவு இருக்கிறத, அதை காக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது என்பதனுடைய அடையாளமாகத்தான் அவர்கள் முருகனை காப்போம், கருப்பனை காப்போம் என்கிற செய்தியை கொண்டு சென்றார்கள். இங்கே இருக்கிற பெரியோர்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு நல்லிணக்க செய்தியை, மதவெறி எதிர்ப்பு செய்திகளை, இங்கே இந்து மதம் என்கிற பெயரிலே இங்கிருந்த வழிபாட்டு முறைகளை எப்படி மும்மொழி என்கிற பெயரிலே தமிழ் மொழியை அழித்து இந்தியை கொண்டு வந்து வருங்காலத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் என நினைக்கிறார்களோ, அதுபோல முருகன் கோயிலிலே கூட சேவல் வழிபாடு, சேவல் பலி கொடுப்பது என்பது இருந்தது. இன்றைக்கு அங்கே லட்டு பூந்தி வழிபாடாக மாற்றிவிட்டார்கள் அவர்களை பொறுத்தளவு. ஆக உணவு என்பதை ஒவ்வொரு கோயிலையும் பிராமணிக்களாக பார்ப்பனிய மயமாக்குகிற செயலை பார்க்க முடிகிறது. குலதெய்வ கோயிலிலே கூட முதல் நாள் ஐயரோடு வழிபாடு, இரண்டாம் நாள் ஆடு கோழி வெட்டுவதென நம்முடைய உணவு பழக்கத்தை நம்முடைய சுடலை மாடனுக்கு, நம்முடைய கருப்பனுக்கு பிடித்த அந்த நம்முடைய உணவு முறை இருக்கிறது, அதை இரண்டாம் நாளுக்கு தள்ளக்கூடிய இரண்டாம் தர குடிமக்களாக நம்மை ஆக்குகிற செயலை பார்ப்பனியம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இதை புரிந்து கொண்டு மதுரைக்கு மட்டுமல்ல, பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் இதை செய்தியாக எடுத்து செல்ல வேண்டும், நிகழ்வாக எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்கிற முறையிலே எங்களை பொறுத்தளவு மதுரையினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு இந்த செயலை, இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இன்னும் இதை பலப்படுத்த வேண்டும். மக்கள் நல்லிணக்கத்தை பலப்படுத்துவோம், மக்கள் நல்லிணக்க, மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பை பலப்படுத்துவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.